ஹாய், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சூடோ கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச் ஓவர். இதுதான் எல்லாருக்கும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சூடோ கிளாஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெச் ஓவர் தான். ஓகேங்களா? ஸோ ஹெச் ஓவர் அப்படிங்கிறது மவுஸை நான் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த எலமெண்ட் மேலே மூவ் பண்ணுறனோ, அந்த எலமெண்ட் மேலே மூவ் பண்ணுறனோ, அப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன கலரில் காட்டணும், என்ன டிசைனில் காட்டணும், என்ன ஸ்டைலில் காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் டிசைனில் எழுதி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹெச் ஓவர் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேராகிராஃப் போடுறேன். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபை நான் எங்கேருந்தாவது காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எங்கேருந்து காப்பி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு பேராகிராஃப் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட பேராகிராஃப். ஓகே, அடுத்து ஒரு ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் அண்ட் ஹெட்டிங் ரெண்டுமே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போட்டுருவோம். இதை ஒரு பேராகிராஃபில் முடிச்சிருவோம். ஸோ இது பேராகிராஃப். இது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் H3 H4 கொடுத்துக்கலாம். ஸோ H4. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போது நான் எழுத போகிறது என்ன அப்படின்னா ஹெச் ஓவர் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப் எலமெண்ட் மேலே மூவ் பண்ணும்போது மாத்திரம் எனக்கு என்ன மாதிரி காட்டணும் அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ பி அப்படிங்கிறத கொடுக்குறேன், பேராகிராஃப் எலமெண்ட். நீங்கள் பி அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னா கொடுங்க, அப்படி இல்லைனா அதுக்கு கிளாஸ் நேம் ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பி அப்படிங்கிற எலமெண்ட் கொடுத்துட்டு ஹெச் ஓவர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஹெச் ஓவர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் இந்த மாதிரி கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ நான் இந்த பேராகிராஃப் மேலே மூவ் பண்ணும்போது மாத்திரம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்களா கலர் மாறுது. இது மேலே வரும்போது வரல, இது மேலே வரும்போது வருது. ஓகே, ஸோ இதுதான் ஹெச் ஓவர் அப்படிங்கிறது. இது என்ன சொல்கிறது, இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு மாத்திரம் கிடையாது. இது நிறைய பட்டன்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணும்போது. ஸோ நான் பட்டனை கிளிக் பண்ணிட்டேனா, பட்டன் மேலே தான் மவுஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேனா அப்படிங்கிறது யூஸருக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இது பட்டனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு பட்டன் போடுறேன். பட்டன். ஓகே, சப்மிட். ஓகே, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன், கிளாஸ். ஓகே, MBTN அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பட்டனை நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் MBTN அப்படிங்கிற இதை வச்சு நீங்கள் கிளாஸ் நேம் அதாவது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டாட் MBTN கொடுத்துட்டு ஓகே, ஸோ பேடிங். ஓகே, ஸோ ஒரு 10 px தென் 20 px. ஓகே, கலர் ஒயிட் கொடுத்துட்றேன். ஓகே, தென் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டார்க் கலராக கொடுக்க போகிறேன். ஓகே, இதுவே ப்ளூவாகவே இருக்கட்டும். ஓகே, இப்போது இந்த பட்டன் எப்படி ஆயிருக்குன்றது முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இந்த பட்டன் இப்படி தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்டர் இதெல்லாம் நீங்கள் டார்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்டரை நீங்கள் மாற்றிக்கலாம். பார்டர் 1px சாலிட். ஓகே, ஸோ இது என்ன கலரில் கொடுத்தீங்களோ அதே கலரில் அந்த பார்டரோட கலரும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் உங்களுக்கு அழகாக தெரியுது. ஸோ இந்த பட்டன் ஹெச் ஓவர் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ மூவ் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னா கர்சர் மேலே எடுத்துகிட்டு போகும்போது இந்த பட்டனோட கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே, அதே மாதிரி
இந்த மவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, மவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி தான் மவுஸ் பாயிண்ட் காட்டுது. அது வந்து ஒரு ஹேண்ட் சிம்பிளில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஹெச் ஓவர் அப்படிங்கிறதுல எழுதணும். ஸோ MBTN அதே போட்டுருங்க, கோலன் ஹெச் ஓவர். ஓகே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் கூட எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் பாருங்கள், இதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கலர் மாறுது, சேஞ்ச் ஆகுது. ஓகே. இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஹெச் ஓவர் அப்படிங்கிற இந்த யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட்னு கிடையாது, நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்துகிட்டு போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாட்ஸ்டார் இதில் போனீங்கன்னா கூட பாருங்கள், மவுஸ் இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கான ஹெச் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகே. இந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறது இதெல்லாமே வந்து ஹெச் ஓவரில் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் W3 ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாருங்கள், இந்த மாதிரி மவுஸ் எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி காட்டுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹெச் ஓவர் ப்ராப்பர்ட்டியில் எழுதுறது. ஓகே. அதே மாதிரி இங்கே பட்டன். ஓகே. இந்த பட்டனுக்கு எப்படி நாம் கலர் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஹெச் ஓவர் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் டோட்டலாகவே இந்த கலர் மாற்றிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா மவுஸ் மேலே கொண்டு வரும்போது மாறுது. ஓகே. ஓகேங்களா. ஸோ மவுஸ் மேலே வச்சேன் அப்படின்னா நமக்கு மாறுது. அதே மாதிரி பார்டர் மாறல, பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் மாறி இருக்குது, பார்டர் மாறல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியுதுங்களா, பார்டர் வந்து ப்ளூவிலே இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா, பார்டர் வந்து ப்ளூவிலே தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் பார்டரையும் மாற்றுறதா இருந்தால் இதை அப்படியே தூக்கி இங்கே போட்டுட்டு இதுக்கான கலர் மாத்திரம் இதே கலர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே. இப்போ பார்டரும் சேர்ந்து உங்களுக்கு மாறும். ஓகே பாருங்கள். ஸோ பார்டரும் சேர்ந்து மாறிடுச்சு. ஓகேங்களா. பட் இப்போ என்னென்னா கர்சர் கர்சர் வந்து ஏரோ மார்க்காகவே இருக்குது. நான் ஓகே. இந்த கர்சர் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கர்சர் பாயிண்டர் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகே. எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹெச் ஓவர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கர்சர் வந்து பாயிண்டராக மாறும். பாருங்கள், இது மேலே எடுத்துகிட்டு போகும்போது மட்டும் பாயிண்டராக மாறுது. இப்படி பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கர்சர் வந்து உங்களுக்கு மாறாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹெச் ஓவர் அப்படிங்கிற இந்த சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பட்டன் மாத்திரம் கிடையாது, எந்த விதமான எலமெண்ட்டுக்கும் நீங்கள் எழுதலாம் ஹெச் ஓவர் ப்ராப்பர்ட்டியில். ஓகேங்களா. ஒரு லிங்க் கொடுக்குறீங்க. ஓகே. ஏ டேக் போட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகேவா. இதுக்கும் அப்படி தான் ஹெச்ரெஃப். சும்மா நீங்கள் வந்து இந்த ஹெச்ரெஃப்குள்ளே நீங்கள் என்ன ஏதாவது ஒரு லிங்க் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. ஸோ எங்கே போகணும் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா https ஓகே. ஸோ google.com அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை கிளிக் பண்ணால் அங்கே போகும். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் ஹெச் ஓவர் எழுதணும் அப்படின்னா இது வந்து ஏன்ற டேக்கில் இருக்குது. இதில் இந்த ஏன்ற டேக்கை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஏ. ஓகே. ஹெச் ஓவர் இப்படி போட்டுட்டு ஸோ கலர் வந்து ஆரஞ்ச். ஓகே. ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஏன்ற கிளிக் ஹியர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். இது மேலே ஹெச் ஓவர் பண்ணும்போது மட்டும் எப்படி மாறுது பாருங்கள். கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்டுக்கு எப்படி ஹெச் ஓவர் அப்படிங்கிற அந்த சூடோ கிளாஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு ஹெச் ஓவர் தேவையோ, மவுஸ் மேலே மூவ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை டிசைனே சேஞ்ச் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டனில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மவுஸ் இங்கே மேலே வைக்கும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொடுத்துட்டு ஸ்கேல் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து
இருக்கிற சைஸ்லேருந்து எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னு அர்த்தம். 1 கொடுத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் சைஸ். 1 கொடுத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அந்த பட்டன் என்ன இருக்கோ அதே அப்படியே காட்டும். பார்த்தீங்களா, பட்டன் என்ன இருக்கோ அதுவே காட்டும். 1லேருந்து நீங்கள் எவ்வளோ இது பண்ணி காட்டுறீங்களோ 1.5 அப்படின்னா இப்போ இருக்கிறத விட 1.5 மடங்கு அதிகமாக காட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் மவுஸ் மூவ் பண்ண உடனே 1.5 மடங்கு அதிகமாகும். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி நீங்கள். ஸோ இங்கே நான் அந்த ஹாட்ஸ்டார், டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் காட்டணும் பார்த்தீங்களா? இதில் பாருங்கள். ஸோ மவுஸ் வைக்கும்போது இப்படி ஜூம் பண்ணி காட்டுது இல்லையா? ஓகே, இந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டுது இல்லையா? இந்த விஷயம்தான் இங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பட்டன் கூட இங்கே மூவ் பண்ணும்போது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு தான் அவங்க இதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகே, ஸோ உங்களுக்கும் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 1.2 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பட்டன் பார்த்திங்கன்னா ஜூம் ஆகிறது லைட்டாக தெரியும். ஓகே, ஸோ ஹெச்ஓவர் அப்படிங்கிற இந்த சூடோ கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சூடோ கிளாஸில் நம்ம பார்ப்போம்.